மணத்தக்காளி கீரையை வச்சு சூப்பரான ஒரு பருப்பு கடையல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி வச்சுருக்க துவரம் பருப்பை சேர்த்துட்டு அது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 4லிருந்து 5 விசில் பருப்பு வேகிறதுக்கு விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். 2லிருந்து 3 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறமா நல்லா அதை கடைஞ்சி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மணத்தக்காளி கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீரையே வேணாம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட வடகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அந்த கடையெல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மணமான மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்